அதிரடியான ஒரு தேர்தல் களம் வந்து சந்திக்க போகிறோம். ஸோ இந்த 2026 தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது சார்? சிம்ம ராசியில் ஒரு ஆட்சி இருக்கு. இது புண்ணியங்களை அடிப்படையாக வச்சு அதிகமாக புண்ணியம் செய்தவங்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரம் கொடுப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு சிம்ம ராசி, சீமான் அவர்களுக்கு சிம்ம ராசி, நயினார் நாகேந்திரனுக்கு சிம்ம ராசி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி எல்லாம் புண்ணியங்கள் இருந்து உள்ளுக்கு வந்துடும். விஜய் அவர்களுக்கு கடகராசி. கடகராசின்னா ஒரு தடவை வந்து ரெண்டாவது இதுக்குள்ள வருவாங்கல்ல. இப்போ நம்ம மு கருணாநிதி அவர்களுக்கு மகன் வரும்போது அது எந்த கேட்டகரியில் வரும்னா கடகராசி கேட்டகரியில் வரும். ஒரு உருவாக்கி வைக்கிறது எல்லாம் கன்னிராசியும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 2ஆம் தலைமுறையா அதை பார்க்கறது எல்லாம் கடகராசிக்கு வந்துடும். இருக்கிற நிலவரத்தில் புண்ணியங்கள் அதிகமாக இருக்கிற கட்சி ஆட்சி அமைக்கும். புண்ணியம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா சிம்ம ராசியில், மேச ராசியில், தனுசு ராசியில் கிரகங்கள் இருக்கணும். இருந்தால் இவங்களுக்கு புண்ணியம் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தாலும் திமுக ஆட்சியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் மக்கள் மெஜாரிட்டி வந்து அதில் இருக்கு. ஆனால் இந்த ஜாதக விதி அடிப்படையில் பார்த்தா நயினார் நாகேந்திரன் அவருடைய ஜாதகம் வந்து பலமான ஜாதகம்.